வணக்கம். நான் உங்கள் மாலதி. மாலதி டாக்ஸ்க்காக. நெறைய பேர் தான் பெண்ண ஒரு வசதியான வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, அவங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நோக்கத்துல, பையன் வீட்ல இருக்கக்கூடிய வசதிய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அந்த மாரி பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. "அப்பா அவர் என் கூடயே இருக்க மாட்டேங்கிறாருப்பா. அவரு வெளிய வெளிய போயிடுறாருப்பா. நைட் தங்கவே மாட்டேங்கிறாருப்பா வீட்டுக்கு. பகலெல்லாம் வீட்ல இருக்காருப்பா. ராத்திரி நேரத்துல அவரு வெளியில போயிட்டு திரும்ப பகல்ல காலையில தான் வராரு. வந்துட்டு அப்புறம் திரும்பவும் வேலைக்கு போயிடுறாரு. எனக்கு அந்த குடும்பத்துல போய் இருக்கிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லப்பா. அது நெறைய பணம் இருந்தாலும் ரூமுக்கு இருந்தாலும் எனக்கு யாரும் மனுஷங்களே இல்ல பேசுறதுக்கு. இவரும் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, பேரண்ட்ஸ் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் என்ன குடுக்குறாங்கன்னா, எங்க மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு தெரியல. என் பொண்ணு அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னது என்னன்னா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நான் அவங்க உட்கார்ந்து பேசும்போது, சில வார்த்தைகள் அந்த பெண்மணி சொல்றாங்க. "நான் போய் அவர தொட்டாலே கம்பளி பூச்சி உடுற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னதுலருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த பையன நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஒரு ஆண் நண்பரோட மிகவும் நெருக்கமாக வெளியில சுத்துறதும், அவரோட இரவுகள்ல தங்குறதும் இருந்தது. பணம் ஒன்றே பிரதானமாக நீங்க பார்க்காம, பையன் எப்படி இருக்காங்கிறத முன்கூட்டியே நீங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி குடுக்கணும்.